ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிரெடிட் கார்டு பயனாளர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் தான். உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் பில் செலுத்தலாம். பில்லுக்கான டேட்டை நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான உத்தரவு ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் வங்கி வாடிக்கையாளர்கள் பலரும் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளை எளிதாக மேற்கொண்டு வராங்க. ஆனாலும் இதற்கான பில்லிங் சுழற்சி மற்றும் பில் செலுத்த வேண்டிய தேதியை வங்கி நிறுவனங்களே தீர்மானிக்கின்றன. இதனால் பெரும்பாலான வாடிக்கையாளர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் பணம் செலுத்த பல்வேறு சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி வாடிக்கையாளர்கள் தங்களது கிரெடிட் கார்டு பில் சுழற்சி மற்றும் பில் செலுத்த வேண்டிய தேதியை ஒரு முறையாவது விருப்பப்படி தேர்வு செய்யலாம். இந்த புதிய வசதியை பயன்படுத்துவதற்கு முன்னதாக கடந்த கால நிலுவைத் தொகையை செலுத்தி இருக்க வேண்டும். இதன் பிறகு கிரெடிட் கார்டு நிறுவனத்தின் தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது வங்கி மொபைல் ஆப் மூலமாகவும் மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்புன்னு சொல்லலாம். ஸோ பில்லிங் டேட் வங்கிகள் மட்டுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேதி. ஸோ அந்த தேதியில் தான் நம்மளுடைய கிரெடிட் கார்டுக்கான பில்லை நம்ம செட்டில் பண்ணோம். அப்படி செட்டில் பண்ண லேட் ஆயிடுச்சுனாக்கா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நபர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் உங்களுடைய பில்லிங் டேட்டை நீங்களே டிசைட் செஞ்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சில நபர்களுக்கு சேலரி போடுவாங்க. சேலரி டேட் 10ஆம் தேதியாக இருக்கும். ஆனால் பில்லிங்கான டேட் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் தேதிக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு டியூ செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மந்த் ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் இருக்காது. சேலரி ஆனால் மட்டும்தான் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைக்கு எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கி செலுத்துவாங்க. ஒரு சில பேர் 10ஆம் தேதி லேட்டாக செலுத்துவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்கிற காரணத்தால் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய பில்லிங் டேட்டை நீங்கள் ஒரு முறையாவது மாற்றி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இந்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.